فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சமூக சீர்திருத்த மாநாடு என்ற இந்த நிகழ்ச்சியில் முக்கியமான 2 தலைப்புகளில் இங்குள்ள சகோதரர்கள் பேசினார்கள். முதலாவது சகோதரர் இந்த முஸ்லிம் சமுதாயத்திலிருந்து போதை வஸ்து பாவினை ஒழிக்கப்பட வேண்டும் என்பதை பேசியிருந்தார். இரண்டாவது சகோதரர் சீதன கொடுமை மற்றும் முஸ்லிம்களின் திருமணத்தில் உள்ள அனாச்சாரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் என்று பேசினார். எனது தலைப்பு அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார், அல்லாஹ்வுடைய நேசராவது எப்படி? இந்த தலைப்பு ஒரு முக்கியமான சந்தேகத்தை நிவர்த்தி செய்யும் முகமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. என்னவென்றால், எங்களை பற்றி ஒரு விமர்சனம் இருக்கிறது. இவர்கள் அவுலியாக்களை ஏசுபவர்கள் என்று எங்கள் மீது ஒரு படுதூறு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் அவுலியாக்கள் இல்லை என்று சொல்றவர்கள் என்று ஒரு படுதூறு சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அப்பட்டமான பொய். எங்களை பற்றி பலர் பொய்யான தரவுகளை மக்களுக்கு மத்தியில் பேசுகிறார்கள். அந்த பொய்யான பிரச்சாரத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. ஒருவன் அவுலியாக்கள் இல்லை என்று சொன்னால் அவன் குர்ஆனை மறுத்தவனாக ஆகிவிடுவான். அவன் அவுலியாக்களை ஒருவன் ஏசினால் அவன் அல்லாஹ்வுக்கு எதிராக போராடுபவனாகி விடுவான். ஏன் தெரியுமா? அல் குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள் அவர்களுக்கு அச்சமில்லை, அவர்கள் துக்கப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அவுலியாக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்ற போது இவர்கள் வஹாபிகள், இவர்கள் தஜ்ஜாலுடைய கூட்டம், இவர்கள் யூதர்களின் அடிவருடிகள் என்றெல்லாம் பொய் பிரச்சாரம் செய்கிறவர்கள் நாங்கள் குர்ஆனை மறுத்ததாக ஆகிவிடுமே இந்த அபாண்டங்களை சொல்லிவிடுகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அது மட்டுமல்ல, அல்லாஹ் சொல்வதாக ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ், அல்லாஹ் கூறுகிறான், யார் என்னுடைய இறை நேசரை பகைப்பாரோ அவருக்கு எதிராக நான் யுத்த பிரகடனம் செய்கின்றேன். ஒரு அல்லாஹ்வுடைய அவுலியா என்று நாம் சொல்லக்கூடியவரை அவரை விமர்சித்தால், அவருக்கு எதிராக நடவடிக்கை ஏற்பட்டால் அல்லாஹ் அவர்களுக்கு எதிராக யுத்த பிரகடனம் செய்கிறான் என்றால் எப்படி ஒரு முஸ்லிம் அவுலியாக்கள் இல்லை என்று கூற முடியும்? எனவே எங்கள் மீது கூறக்கூடிய படுதூறு பச்சை பொய் என்பதை முதலாவது சொல்லிவிடுகிறேன். இரண்டாவது 2 விடயங்களை நான் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். ஒன்று, அவுலியாக்கள் யார்? இரண்டாவது, நான் ஒரு அவுலியாவாக ஆக முடியுமா? இந்த 2 விடயங்களையும் விளங்கப்படுத்துவதுதான் என்னுடைய பேச்சின் கருவாக இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையெல்லாம் சுவனவாதிகள் என்று சொன்னார்களோ அவர்கள் எல்லோரும் இறைநேச செல்வர்கள். அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களை சொர்க்கவாதி என்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் நேசர்கள். 10 பேரை சுவர்க்கத்து வாசிகள் என்று சொன்னார்களே அவர்கள் அல்லாஹ்வின் நேசர்கள். இன்னும் எந்தெந்த சஹாபியை அப்பப்போது சொர்க்கவாதி என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்களோ அவர்கள் எல்லோரும் இறைவனின் நேசர்கள். இது முதலாவது விஷயம். இதிலே மக்களே, உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். என்னுடைய பேச்சை நீங்கள் படித்தவர்கள் சிந்தித்தால்
நிச்சயமாக உங்களுக்கு தெளிவு கிடைக்கும். என்னுடைய பேச்சின் நோக்கம் உங்களுக்கு விளங்கப்படுத்துவது. எங்களை பற்றி விமர்சனம் செய்பவர்களில் பெரும்பான்மையினர் நாங்கள் என்ன சொல்றோம் என்றே தெரியாத மக்கள். எங்களுடைய பேச்சை ஒரு தரம் கேட்டிருக்க மாட்டார்கள். எனவே எங்களை பற்றி அறியாதவர்களுக்கு அறிவூட்டுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம். நான் கேட்கிறேன், வலியுல்லாஹ் அல்லாஹ்வின் நேசர். அல்லாஹ்வின் நேசர் என்றால் என்ன கருத்து? அல்லாஹ் அவரை நேசிக்கிறான், அதுதானே கருத்து. அதனால்தான் அவரை கண்டு தனிச்சிறப்பு கொண்டாடுகிறது. அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். அப்படி என்றால் இவர் அல்லாஹ்வை நேசிப்பதால் அவர் அவுலியா என்று சொல்லப்பட்டதா என்றால் நாங்கள் எல்லோரும் அவுலியா என்று சொல்ல வேண்டி வரும். நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை நேசிக்கிறோம். எனவே அதல்ல கருத்து. அல்லாஹ் அவரை நேசிக்கிறான். சரி, இப்ப நான் கேள்வி என்ன தெரியுமா? இன்னார் அவுலியா என்றால் அவர் அல்லாஹ் நேசிக்கிறான் என்பது கருத்து. ஒரு அப்துல் ரஹ்மான் என்கக்கூடிய ஒரு வலியுல்லா இருக்கார் என்று வச்சுக்கோ. நாம சொல்றோம் ஒருவரை வலியுல்லா என்று, அல்லாஹ்வுடைய நேசர் என்று. அல்லாஹ் அவரை நேசிக்கான் என்றால் எப்படி அல்லாஹ் அவரை நேசிக்கான் என்று நீ சொல்கிறாய்? இந்த கேள்விக்கு பதில் என்ன? அபூபக்கரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதை ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறதை ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். ரசூலுல்லாஹ்விற்கு வஹி வந்தது. அதனால் வஹி அல்லாஹ்விடம் இருந்து வருவதால் அல்லாஹ் நேசிப்பவர்களை அல்லாஹ் தானே சொல்ல வேண்டும். இப்ப நான் என் பொஞ்சாதியோட போறேன். ஆக்கள் எல்லாம் பார்க்காங்க. ரோட்டில் ரெண்டு பேரும் அமைதியா போறோம். இப்ப யாரும் சொல்லலுமா இவரும் அவவும் இவர் அவவை சரியாக கடுமையா நேசிக்கிறார் என்று சொல்லலாமா? ரெண்டு பேரும் உண்டா போனா நேசிக்கலாம், நேசிக்காமல் முடலாம். அங்க வீட்டை சண்டை நடக்கும். பொஞ்சாதி தன்னை நேசிக்கிறாளா இல்லையா என்று 30 வருஷமாக சிலர் கல்யாணம் முடித்து வாழ்கிறார்கள். அவளை நடவடிக்கையை பார்த்து புரியலாம் இருக்கு. பக்கத்தில் நமக்கு பக்கத்தில் படுக்கிற மனைவி நம்மளை நேசிக்கிறாளா இல்லையா என்று தெரியல. அவதான் சொல்லணும் நான் உங்களை நேசிக்கிறேன். அல்லாஹ் ஒருவரை நேசித்தால் அல்லாஹ் அல்லவா சொல்ல வேண்டும். இப்போது நான் கேட்கிறேன், நீங்கள் அந்த அப்துல் ரஹ்மான் என்ற ஒரு வலியுல்லாவை சொன்னால் அவரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று நீங்கள் சொன்னால் அல்லாஹ் நேசிப்பதை உங்களுக்கு யார் சொன்னான்? அல்லாஹ் சொன்னான். உங்களுக்கு வஹி வந்ததா? இல்ல. ரசூலுல்லாஹ் உங்களுக்கு சொன்னார்களா? இல்ல. அப்ப எப்படி நீங்கள் இவரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று முடிவெடுத்தேன்? எப்படி முடிவெடுத்தேன்? யார் உங்களுக்கு அந்த அத்தாரிட்டியை தந்தார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவிப்பான். அதனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். ரலியல்லாஹு அன்ஹும் சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான் என்று அல்லாஹ் சொன்னான். அல்லாஹ் சொன்னான். சஹாபாக்களுக்கு அடுத்த தலைமுறையில் எத்தனை பேர் வந்தார்கள்? அதற்கடுத்து வந்தார்கள். சஹாபாக்களை தவிர உள்ள அடுத்த சமுதாயத்தில் பொய்யர்கள் உருவானார்கள். நல்லடியார்களும் ஒரு புறம் இருந்தார்கள். எத்தனை பேர் மார்க்கத்தின் பெயரால் வேடம் போட்டவர்கள் வந்தார்கள். ரசூலுல்லாஹ்விற்கு பின்னிருந்து இந்த 1400 வருஷம் வரை யாரெல்லாம் உலகத்தில் தோன்றினார்களோ அவர்களில் ஒருவரை இவர் அல்லாஹ்வுடைய நேசர் என்று சொல்வதாக இருந்தால், அவரை அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொல்வதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்விற்கு அல்லாஹ் சொல்லி இருப்பான். அதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அவரை சொல்லலாம். மற்றவரையும் இவர் அல்லாஹ்வுடைய நேசர் என்று நாம் எப்படி சொல்வது? அல்லாஹ் நேசிக்கான் என்று எதை வைத்து சொல்வது? என்ன சொல்வார்கள்? இல்ல சில அடையாளம் வழியாகும், சில அடையாளம் வழியாகும். அப்படியா? அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், நீங்கள் அறிஞ்ச ஒரு ஹதீஸ், ஒரு சிறு குழந்தையின் மையத்து ரசூலுல்லாஹ்விற்கு முன்னால் போகின்றது.
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அதை பார்த்து சொன்னார்கள், சஹாபாக்களை சேர்ந்த சஹாபாக்களின் ஒரு குழந்தை மரணித்து போகிறது. பாவம் செய்யாத அன்று பிறந்த பாலகன் மாதிரி ஒரு குழந்தை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னார்கள்? சுவனத்து குருவி கொண்டு போகிறது என்றார்கள். தெரியுமா இல்லையா உங்களுக்கு? அப்ப ரசூலுல்லாஹ் என்ன கேட்டார்கள்? ஆயிஷா வேற நெய்ம் இருக்கா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவிற்கு நீங்க சொல்றது பிழை என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு, அல்லாஹ் சொர்க்கத்துக்கென்று படைத்தான் சிலரை, நரகத்துக்கென்று சிலரை படைத்திருக்கிறான். அதனால் நாம் யாரையும் இன்னார் சொர்க்கவாதி என்று நீங்க யாரும் சொல்ல இயலாது என்பதை அங்கு ரசூலுல்லாஹ் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், இனில் அவுலியா இல்லல் முத்தகூன். அவுலியாக்கள் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ்வை பயந்து நடப்பவர்கள். அல்லாஹ்வை பயந்து நடப்பவர்களே தவிர வலிமார்கள் இல்லை. சரி, இப்ப நான் இருக்கேன், ஜுப்பா போட்டிருக்கேன், தாடி வச்சிருக்கேன், தொப்பி போட்டிருக்கேன், கையில தஸ்பமணியும் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோ. 5 நேரம் பள்ளியில தொழுகிறோம் என்று வச்சுக்குவோம். தலப்பாவுண்டையும் கற்றன் வச்சுக்குவோம். பார்க்கிற நேரம் எல்லாம் திக்ரு செய்கிறேன் என்று வச்சுக்குவோம். நான் ஒரு இறையச்சம் உள்ளவன் என்று உங்களால் தீர்மானித்து இவர் அல்லாஹ்வை மிக பயந்தவர், இவர் வலிகாரர் என்று வலியுல்லாஹ் என்று சொல்ல முடியுமா? நான் அண்டர் கிரவுண்டில் என்ன செய்கிறேன் யாருக்கு தெரியும்? யாருடைய ₹1 காசை நான் அநியாயமாக எடுத்திருக்க மாட்டேன் என்பது யாருக்கு தெரியும்? என் மனைவிக்கு ஆத்திரத்தால் வீட்டில் அடிப்பவன் என்பது உங்களுக்கு யாருக்கு தெரியும்? அல்லாஹ்வும் ரசூலும் சொல்லாத சில பிழைகளை ரகசியமாக செய்வனாக இருந்தால் அது யாருக்கு தெரியும்? இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட புகைத்தலை கஞ்சாவை குடிப்பவனாக இருந்தால், அந்த போதைப் பொருளை குடிப்பவனாக இருந்தால் அது பெரும்பாவம். அதை ரகசியமாக செய்தால் அது யாருக்கு தெரியும்? நான் இறையச்சம் உள்ளவன், இவர் வலியுல்லாஹ் என்று எப்படி வெளியே பார்த்து சொல்ல முடியும்? யாராலும் சொல்ல முடியாது. இவர் நல்லவராக இருக்கலாம், அவ்வளவுதான். பாருங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ், உங்களுக்கு தெரிந்த ஹதீஸில் இருந்தே உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முன்வந்த சமுதாயத்திலே ஒருவர் இருந்தார். அவர் இரவெல்லாம் வணங்குவார், பகலெல்லாம் நோன்பு பிடிப்பார். ரொம்ப பெரிய வணக்கவாளி. அவர் என்ன செய்தார்? அவர் ஒரே ஒரு பிழைதான் செய்கிறார். இரவெல்லாம் வணங்குகிறார், பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறார் என்றால் நாங்கள் என்ன சொல்லுவோம்? அவரை வலியுல்லாஹ் அவுலியா என்று சொல்லிடுவோம். வேற எதையும் நாங்கள் காணவில்லை. பகலில் பார்த்தால் நோம்போடு இருக்கிறார், இரவையில் பார்த்தால் இபாதத்தில் இருக்கிறார். இவரை அவுலியா என்று சொல்லாமல் என்ன சொல்வது என்று கேட்பீர்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் எங்களுக்கு சொல்லுகிறார்கள், நரகம் அவர் போகிறார். எதனால் தெரியுமா? ஒரு பூனையை கட்டி வைத்தார். அந்த பூனைக்கு தீனி கொடுக்கவில்லை. வெறும் ஒரு பூனை. அந்த பூனைக்கு தீனி கொடுக்கவும் இல்லை, அந்த பூனையை அவிட்டு விடவும் இல்லை. அது தீனியை தேடுவதற்கு. அதனால் அந்த பூனை இறந்து விட்டது. அவருக்கு தொழுகையும் நோம்பும் விக்கிரும் பிக்கிரும் தான் பரிசாப்பட்டது. அல்லாஹ்வுடைய ஒரு ஜீவராசி, ஒரு உயிரினம், அதன் மீது இரக்கம் காட்டவில்லை. அல்லாஹ் அவரை நரகத்துக்கு அனுப்புகிறான். நமது பார்வையில் அவர் அவுலியா, அல்லாஹ்வின் பார்வையில் அவர் நரகவாதி. இதை விட சகோதரர்கள் என்ன உதாரணம் உங்களுக்கு வேணும்? உங்களுக்கு தெரிஞ்ச உதாரணம் இன்னொன்று சொல்லட்டுமா? அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் அவுலியா என்று ஒருவரை அளவிடுவது வெளிப்படையிலே ஒரே இபாதத்திலே இருக்கிறார், அதனால் பெரிய வணக்கவாளி என்று சொல்லிவிடுவீர்கள். அல்லது இரவெல்லாம் திக்ரு செய்கிறார், அதனால் பெரிய அவுலியா என்று சொல்லிவிடுவீர்கள். ரசூலுல்லாஹ் அவுலியாவை எப்படி சொல்லுகிறார்கள் அதைத்தான் இப்போது சொல்ல வருகிறேன். அவுலியாக்கள் இருக்கிறார்கள், யார் அந்த வலியுல்லாஹ் என்று எப்படி தீர்மானிப்பது? உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ். ரசூலுல்லாஹ் ஒரு மன்னரையை கடந்து போகிற போது
2 கபரடியிலே ஒரு குச்சியை ஈச்சம் மரத்து ஓலை அதன் பட்டையை எடுத்து வர செய்து 2ஆக கிழித்து அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 கபரிலே குத்துகிறார்கள். என்னென்று கேட்டார்கள் சஹாபாக்கள். சொன்னார்கள், இந்த 2 பேரும் கபரில் தண்டிக்கப்படுகிறார்கள். நபிர உம்மத் சஹாபாக்கள் வர முன்வந்த சமுதாயத்தை ஜாஹிலியா மக்கள் அல்ல. எதனால் தண்டிக்கப்படுகிறார்கள்? ஒருவர் சிறுநீர் கழிக்கிற போது ஒழுங்காக மறைத்துக் கொள்வதில்லை. அதுதான் மிக சகியாக வந்த ரிவாயத். சில அறிவிப்புகளில் துப்புரவு செய்யவில்லை என்று வருகிறது. இன்னொருவர் கோல் கதைப்பவராக இருந்தார். ஒரு இறை நேச செல்வர் அல்லாஹ்வால் தண்டிக்கப்படுவாரா? ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் வெளிப்படையிலே பார்த்து இவர் அல்லாஹ்வுடைய ஒலி என்று அவருக்கு தீர்ப்பு கொடுத்து அவர் மரணித்ததன் பின் அவருடைய இடத்திலே கபரை கட்டி அவரிடம் எங்களுடைய தேவைகளை கேட்க முற்படுகிறோமே, அவர் இறைவனுடைய நேசர் என்று யார் சொன்னார்? ரசூலுல்லாஹ் சொன்னார்களா? நாங்கள் எப்படி முடிவெடுத்தது? சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்கள் சஹாபாக்களின் வரலாற்றை. எங்களுக்கு இடையிலே இப்போது ஒரு கருத்து வேறுபாடு. என்னது? சிலர் சில வெளிப்படையான விடயங்களை வைத்து அவுலியா என்கிறார்கள். இன்னும் ஒரு சாரார் இல்லை அப்படி சொல்ல இயலா என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் எப்படி தீர்ப்பு கொடுத்தால் என்று பார்த்தால் அதுதானே தீர்வாக இருக்கும். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? அல்லாஹ்விற்கு வழிபடுங்கள், ரசூலுக்கு வழிபடுங்கள், உங்களுடைய ஆட்சியாளர் அமீர்மார்களுக்கு வழிபடுங்கள். உங்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு வந்தால் மூமின்களே, ஷாஃபி, ஹனபி, ஹம்பலி, மாலிகி, சாதிலியா, காதிரியா, நக்ஸபந்தியா, திஸ்தியா, தரீகாக்கள், அஷரியாக்கள், மாதுரிதியாக்கள், எல்லா பிரிவும், கதிரியா, முர்ஜியா, ஜஹ்மியா, இவர்கள் எல்லோரும் முஸ்லிம்கள் என்ற வட்டத்தில் இருக்கிறார்கள். எங்கள் எல்லோரையும் பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு வந்ததா? என்ன செய்யட்டுமாம்? ஃபருத்துஹு இலல்லாஹி வர் ரசூல். கருத்து வேறுபாடு வந்து விட்டதா? அல்லாஹ்வும் ரசூலும் என்ன சொன்னான் என்று பாருங்கள். அல்லாஹ் ரசூலுடைய தீர்வை தேடுங்கள். நீங்கள் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருந்தால், இந்த வசனம் எல்லோருக்கும் தெரியும், அதுதான் உங்களுக்கு சிறந்ததும் நல்லதும். இப்ப ரசூலுல்லாஹ் எப்படி அவுலியாக்கள் என்பதை வழிகாட்டு, அவுலியாக்கள் ஆவது எப்படி என்று வழிகாட்டுகிறார்கள். நமது சமுதாயத்தில் என்ன, ஒரு ஷேக் இருந்தார். அந்த ஷேக் 25 வருஷம் ஒரு மரத்தடிக்கு சென்று அந்த மரத்தின் கீழே இருந்து தவம் செய்தார், திக்ரு செய்து கொண்டே இருந்தார். அப்போது அந்த 25 வருடத்தில் அந்த மரத்தின் கிளைகள் வளர்ந்து அவரை அப்படியே சுற்றி கொண்டது. அவர் உண்ணவில்லை, உறங்கவில்லை, அவர் அப்படியே தியானத்தில் இருந்தார். ஒரு ஆலமரம் என்றால், உதாரணம், அவர் இருந்தது ஆலமரம் என்றால் அந்த விழுதுகள் எல்லாம் அவரை அப்படி மூடிக்கொண்டது. அதனால் அவருக்கு பேர் என்ன? ஆலமரத்து ஒலியுல்லாஹ். இப்படி பேர் வைக்கமா இல்லையா? சரி, இப்ப இந்த கேள்வி என்ன தெரியுமா? இப்படியாக ஒருவர் 25 வருஷம் தவம் இருந்தால் அவர் ஒலியுல்லாஹ் என்று பெயர் வைக்கலாமா? அவரை சொல்லலாமா? இன்னொருவர் 5 நேரம் தொழ மாட்டார், நோன்பு பிடிக்க மாட்டார், கடமையெல்லாம் செய்ய மாட்டார், ஜமாத்துக்கு வர மாட்டார். ஆனா அவர் எந்த நேரமும் அல்லாஹ் அல்லாஹ் என்று இருக்கிறார். மனைவியையும் விட்டுட்டார், நீங்கள் உலக பேராசை பிடித்தல் என்று விட்டுட்டார். பிள்ளைகளையும் விட்டுட்டார். பிள்ளைகள், பொம்பளை பிள்ளைகள், அதற்கு சோறு கொடுக்கிறதும் இல்லை. அவர் ஒரு ரூமில் எங்கேயாவது இடத்துல இருந்து கொண்டு ஒரே வணங்குகிறார். ஒரு பக்கம் மீசை வலிகிறது, இன்னொரு பக்கம் நகம் வளர்கிறது. இந்த மாதிரி இருக்க அவருடைய வாயில வார வார்த்தை அல்லாஹ் அல்லாஹ் தான். இப்படி இருந்தால் என்ன சொல்வார்கள்? ஆஹா, இவர் வலியுல்லாஹ் என்பார்கள். அவரிடம் எங்களுடைய ஆட்கள் போவார்கள். அவரிடத்தில் சென்று அவருக்கு பக்கத்தில் இருந்து
அவர் பேசவும் மாட்டார். அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லியிருக்கார் என்றால் அவருக்கு எதையாவது காணிக்கையாக கொடுத்து விட்டு மரியாதையாக அவரை விட்டு எழும்புகிற போது அவருக்கு தமது பெக்கை காட்டக்கூடாது என்று அப்படியே முகத்தை பார்த்தவர்களாக அப்படியே ரிபேசில வந்து வருகிறார்கள். இப்ப நம்ம இவரை வலியுல்லாஹ் என்று சொல்லலாமா? ரசூலுல்லாஹ் எப்படி நடந்தார்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, நீங்கள் ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய நேசராகணும் என்று விரும்புகிறேன். இந்த உலகத்திலே ரசூலுல்லாஹ் நபியாக அனுப்பப்பட்டது என்னத்திற்காக? மக்களுக்கு அல்லாஹ்வை காட்டுவதற்காக, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுகின்ற வழியை காட்டுவதற்காகத்தான் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பினார். அந்த ரசூலுல்லாஹ் அல்லாஹ்வின் நேசத்தை பெறுவதற்கான வழியை காட்டிவிட்டு தானே சென்றார்கள். ஆம் என்று சொல்வீர்கள், மாற்று கருத்தில்லை. அப்படி என்றால் அந்த ரசூலுல்லாஹ்வின் வழிகாட்டலின்படி முழுமையாக மக்கள் நடந்த ஒரு காலம் இருந்ததென்றால் யாருடைய காலம் என்று சொல்வீர்கள்? சஹாபாக்களுடைய காலம் என்று சொல்வீர்கள். அந்த காலத்தில் எல்லோரும் ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலின் படி நடந்தார்கள். அதனால் தான் அல்லாஹு தஆலா ரலியல்லாஹு அன்ஹும் என்று சொன்னார். சரி, அப்படி என்றால் இஸ்லாம் சரியாக பின்பற்றப்பட்ட காலம், அவுலியாக்கள் நிறைந்த காலம் யாருடைய காலம் என்று கேட்டால் என்ன சொல்வேன்? சஹாபாக்களின் காலம். சரி, அப்படி என்றால் இஸ்லாம் மிக சரியாக பின்பற்றப்பட்ட காலம், நல்ல மனிதர்கள் நிறைவாக வாழ்ந்த காலம், அதை போன்ற ஒரு பொற்காலம் பெற முடியாது என்ற காலம், இறைநேச செல்வர்கள் நிறைந்து வாழ்ந்த காலம் என்றெல்லாம் நாம் சொல்கிறோமே, அந்த காலத்தில் ரசூலுல்லாஹ் காட்டின மார்க்கம் கற்றுக் கொடுத்த, அல்லாஹ்வை நெருங்குவதற்காக கற்றுக் கொடுத்த இபாதத்துகள் பூரணமானதா குறைவுள்ளதா என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? பூரணமானது என்று சொல்வீர்கள். ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தது பூரணம் என்றால் அதை நாங்கள் செய்தால் போதுமா இல்லையா என்று கேட்டால் என்ன சொல்வீர்கள்? ஆம், அன்றுதானே பூரணம், அது போதும் என்று சொல்வீர்கள். அப்படி என்றால் அன்று பூரணம் என்றிருந்தால் அந்த ரசூலுல்லாஹ் காட்டி தந்ததை பின்பற்றினால் அவர்கள் சொர்க்கவாதிகள், ஒத்துக்கொள்கிறோமா? ஆம். அவர்கள் இறைநேசனாவதற்கு வழி இருக்கிறது, ஒத்துக்கொள்வீர்களா? ஆம் என்று சொல்வீர்கள். இப்ப அந்த அளவை வைத்துக் கொண்டு நாம் விடயத்துக்கு வருகிறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ், சகோதரர்களே, நீங்கள் படித்த ஹதீஸ் என்ன ஹதீஸ்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் நம்முடைய டவுன் பள்ளியில முஸ்லிம் கிரந்தம் ஓதுவார்கள். முஹர்ரம் மாதம், இந்த போன மாதம் ஓதிக்கிருந்தார்கள். அந்த முஸ்லிம் கிரந்தத்தில் உள்ள ஹதீஸ் என்னது? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல 3 சஹாபாக்கள் வருகிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கத்தை பற்றி கேட்டார்கள். இப்ப நான் சொல்வது தராசி, நல்லடியாரை அடையாளம் காண்பதற்கு, இறை நேசனாவதற்கு ரசூலுல்லாஹ் காட்டிய வழிமுறை. இந்த ஹதீஸ் எல்லாம் மௌலைமாருக்கும் தெரியும். சற்று சிந்திப்பதற்காக சொல்கிறேன். அந்த 3 சஹாபாக்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளை கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், இப்படி இப்படி ரசூலுல்லாஹ் வணங்கினார்கள் என்று. அப்ப அவங்க முடிவெடுத்தார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் செய்கின்ற வணக்கம், அவர் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவர் இல்லையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அவர்கள் இரவையில தூங்குவார்கள், வணங்குவார்கள், அவர்கள் மனைவி மக்களோட இருப்பார்கள், அது அவர்களுடைய டைப்பு. நாம அப்படி செய்யலாமா? நாம யாரு? சாதாரண மக்கள் தானே. அதனால் அந்த 3 பேரில் ஒருவர் சொன்னார், நான் இதுக்கு பிறகு மனைவியோட போறேன், கல்யாணமே தேவையில்லை, தொடர்ந்து இபாதத்திலே இருக்க போறேன் என்று ஒருவர் முடிவெடுத்தார். இது கதை அல்ல, நிஜம். முஸ்லிம் கிரந்தத்தில் வர ஹதீஸ். மற்றவர் என்ன சொன்னார்? நான் பகலெல்லாம் நோன்பு நோக்க போறேன் என்றார். ஃபுல்லா நோன்புல இருக்கிறேன், தவம் இருக்கிறேன் சொல்வார்களே அப்படி. மற்றவர் என்ன சொன்னார்? நான் இரவெல்லாம் நின்று வணங்க போறேன். இப்படியாக 3 பேரை காண்றோம். நாம கண்டா என்ன சொல்வோம்? ஒருவர் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், பகலெல்லாம் நோன்பு நோக்கிறார். இன்னொருவர் அவர் துறவியாக இருந்து ஒரு மரத்துக்கு கீழ் தவம் செய்கிறார். நாம் என்ன சொல்லுவோம்? ஆஹா, வலியுல்லாஹ், மரத்தடி வலியுல்லாஹ் என்போம், அல்லது மலையடி வலியுல்லாஹ் என்போம். இப்படி நாங்கள் வலியுல்லாஹ்னு பட்டம் கொடுத்துருவோம். இதான் நம்மட வழக்கம். ரசூலுல்லாஹ் என்ன பட்டம் கொடுத்தார்கள் என்பதை பாருங்கள். இது சஹீஹான ஹதீஸ். நான் மீண்டும் சொல்கிறேன், இந்த ஹதீஸ் தெரியாத மௌலைமார் இருக்க மாட்டார்கள். மௌலைமார்களே, நீங்கள் மக்களுக்கு நேர்வழி என்ற பெயரிலே மக்களை வழிநடத்துகிறீர்கள். இந்த ஹதீஸ்களை சற்று சிந்தித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் வந்தபோது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இப்படி 3 பேர் வந்தாங்க, இவங்க இந்த மாதிரி முடிவெடுத்துக்கு போனாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைத்து, நீங்க தானா இப்படி சொன்னார்கள் என்று கேட்டுட்டு என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொல்லியிருப்பார்கள்? நல்ல விஷயம் தானே, ஆஹா நீங்கள் அல்லவா முற்றும் துறந்த முனிவர்கள், வணங்கி நில்லுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பார் என்று சொன்னார்களா? அல்லாஹு அக்பர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை முஸ்லிம் கிரந்தத்தில் மிக தெளிவாக வருகிறது. மா பாலு அக்வாமின் காலு கதா வ கதா. இப்படி எல்லாம் சிலர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, இவர்களுக்கு என்ன நடந்தது? லாக்கின்னி உஸல்லி வ அனாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இரவில வணங்குறேன், தூங்குறேன். ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் முழு இரவில் நின்று வணங்கியதில்லை. எப்ப இன்று முழு இரவில் வணங்கினார்கள்? ரமலான் காலத்தில் லைலத்துல் கத்ரை உயிர்ப்பிப்பதற்காக. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நான் சுன்னத்தான தொழுகை தொழுவேன், தூங்குவேன், தூங்குவேன், தொழுவேன். வஅஸூமு வஅஃப்திர். சுன்னத்தான நோன்பு பிடிப்பேன், பிடிக்காமலும் இருப்பேன். வஅதஸவ்வஜு நிஸா. மனைவியர்களோடு நான் திருமணம் செஞ்சு வாழ்ந்துக்கிறேன். இதை சொல்லி போட்டு அருமை ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகத்தை பாருங்கள். இதுதான் அளவுகோல். அவுலியாக்கள் என்ற பெயரால் வந்தவர் போனவரை எல்லாம் அவுலியா என்று நாங்கள் பட்டம் கொடுக்கிறோமே, ரசூலுல்லாஹ் என்ன சொல்றார்கள்? ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. எனது இந்த வழிமுறையை யார் புறக்கணித்தானோ அவன் என்னை சார்ந்தவர் இல்லை என்றார்கள். அப்ப ரசூலுல்லாவை சார்ந்தவர் இல்லை என்றால் அவர் யாரை சார்ந்தவர்? இரண்டே ரெண்டு வழி. ஒன்று ரசூலுல்லாவின் வழி, அடுத்தது சைத்தானிய வழி. யாரை பார்த்து சொன்னார்கள்? கஞ்சா குடிக்க போனவர்களை பார்த்து சொன்னார்களா? விபச்சாரம் செய்ய போனவர்களை பார்த்து சொன்னார்களா? யாரை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள்? இரவெல்லாம் நின்று வணங்க போனவரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எனது வழிமுறை அல்ல. பகலெல்லாம் நோன்பு பிடிக்க போனவரை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் எனது வழிமுறை அல்ல. மனைவி தேவையில்லை, குடும்பம் தேவையில்லை என்று துறவரம் போன தோங்கினரை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் எனது வழிமுறையில் இல்லை, நீங்கள் என்னை சார்ந்தவர் இல்லை என்கிறார்கள். நபியை சாரவில்லை என்றால் அடுத்தது யாரோடு போகிறார்கள்? அவர்களை சைத்தான் காய் நகர்த்துகிறான். சஹாபாக்கள் நோக்கம் என்ன? அவருடைய நோக்கம் என்ன? அல்லாஹ்வுடைய அன்பை பெற வேண்டும். அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன கூறுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய அன்பை நீங்கள் நினைச்ச முறையிலே பெற இயலாது, நான் காட்டுகிற முறையில் சென்றுதான் பெற வேண்டும். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய நேசம் வேணுமா? அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், குல், நபியே சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் நேசித்தால், அல்லாஹ்வுடைய நேசம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால் என்ன செய்யட்டுமாம்? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லுங்கள் நபியே. உங்களுக்கு ரசூலுல்லாஹ் அவர் காட்டின வழிமுறையை விட்டு நீங்கள் சருகி வணக்கங்களை உருவாக்கினாலும், தொழுகைகளை உருவாக்கினாலும், நோம்பென்ற பெயரில் நீங்கள் நினைத்தபடி நோன்பு பிடிக்க தோன்றினாலும் அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்காது. மாறாக என்னை நீங்கள் அப்படியே அடிச்சுவடு தவறாமல் பின்பற்றினால் யுஹ்பிபுகுமுல்லாஹ், அப்போது அல்லாஹ் உங்களை நேசிப்பார். அப்போது நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசராக வருவீர்கள். அல்லாஹ்வுடைய நேசராக வர வேண்டுமா? உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமா? நீங்கள் நினைத்தபடி வணக்கம் செய்ய இயலாது. ஆனால் ரசூலுல்லாஹ் அதற்கப்பால் இன்னொரு விடயத்தை சொன்னார்கள். அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள். அது ரொம்ப ஒரு கடும் அழகான ஒரு பாயிண்ட்ஸ். என்ன சொன்னார்கள்? நான் உங்களை விட அல்லாஹ்வை அறிந்தவன். கவனித்துக் கொள்ளுங்கள். இறைநேச செல்வர்களாக விரும்புகிறீர்களே, ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், உங்களை விட நான் அல்லாஹ்வை அறிந்தவன், உங்களை விட நான் அல்லாஹ்வை பயந்தவன். நானே என்ன செய்கிறேன்? தூங்கி போட்டு வணங்குகிறேன். இரவெல்லாம் வணங்குகிறது எனது வழிமுறை அல்ல. பகலெல்லாம் நோன்பு பிடித்துக் கொண்டு இருப்பது எனது வழிமுறை அல்ல. மனைவி தேவையில்லை, பிள்ளை தேவையில்லை என்று துறவரம் போடுவது இது என்ற மார்க்கம் அல்ல. அப்ப எப்படி? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் ஒரு கூற்று சொல்கிறார்கள், ஒருவன் கடலிலே நடந்தாலும் வானத்தில் பறந்தாலும். யார் சொல்றார்? இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ். ஒருவன் கடலை நடக்கிறான், வானத்தில் பறக்கிறான், அவன் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றவில்லையா? அவன் சைத்தான், அவன் அவுலியா அல்ல. நீங்கள்
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை அவர் சொன்ன பிரகாரம் பின்பற்றினால்தான் நீங்கள் இறைவனுடைய அல்லாஹ்வுடைய நேசராகலாம். பாருங்கள் இன்னொன்றை, ஒரு சம்பவம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் ஒரு சஹாபி, நபித்தோழர், மிக உலகத்தில் பற்றற்ற ஒரு சஹாபி, உலகத்தில் பற்றற்ற ஒரு சஹாபி. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவரை பற்றிய சம்பவத்தை சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர் சொல்றா, உஸ்மான் இப்னு மல்ஊனுடைய மனைவி ஹுவைலா என்கிறவ என்னிடத்தில் வந்தா. அவட உடுப்பை பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்தது, ரொம்ப மிஸ்கின் உடுப்பில் அவள் இருந்தா. அப்ப நான் அவ பார்த்து கேட்ட நேரத்தில் அவ சொன்னா, இந்த மாதிரி நம்முடைய கணவனார் இருக்காரு, அவருக்கு இதுல எல்லாம் அக்கறை இல்லை, அவர் நேரமும் தொழுகையும் வணக்கமும் அப்படித்தான். அவர் எந்த அளவுக்கு வணக்கம் என்றால், மனைவியோடு இருந்தால் தானே சிக்கல், மனைவி என்று இருந்தால் தான் பெண்ணாசை வரும், பெண்ணாசை வந்தால் தான் சொத்து சேகரித்து அவளை காப்பாற்ற வழி தேவைப்படும். அப்ப நாம் ஒரு வேலை செய்ய வேண்டி யோசிச்சார். என்ன வேலை? மொத்தமா நம்முடைய ஆண்மையை போக்குவோம் என்று முடிவெடுத்தார். யாரு? உஸ்மான் இப்னு மல்ஊன், நபியுடைய மருமகன் உஸ்மான் அல்ல ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்கு எலோட் பண்ணணும், என்னுடைய ஆண்மையை போக்க போறோம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது கிடையாது, இந்த மார்க்கத்தில் அதுக்கெல்லாம் அனுமதி இல்லை. அப்ப என்ன செய்வார்? அவருக்கு சொர்க்கம் வேணும், அல்லாஹ்வுடைய நேசராகணும். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபி தான் ஒரு இறைநேச செல்வராவதற்காக மனைவியை கவனிக்காமல் நடந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த விஷயத்தை நபியலாரிடத்தில் சொல்கிறார்கள். அப்ப உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செய்தி சொல்லி அவர் வந்தார். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறார்கள் பாருங்கள். மனைவியினுடைய ஹக்குகளை நிறைவேற்றாமல் அவளுடைய உணவை கொடுக்கிறால் மட்டும் போதாது, உடை கொடுத்தால் மட்டும் போதாது, உடற்பசியையும் தீர்த்து வைப்பது இஸ்லாம் கடமையாக்கி இருக்கிறது. நான் தொடர்ந்து வணக்கத்தில் இருக்க போகிறேன், வருஷம் நான் போறேன் என்று மனைவியை இங்கே தவிக்க விட்டு போட்டு முழுசா வருஷம் போகலாமா என்றால் இங்க என்ன வருகிறது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரை பார்த்து கேட்கிறார், யா உஸ்மான், அரகிப்த அன் சுன்னதி, என் சுன்னத்தை, என் வழிமுறையை நீ புறக்கணித்து விடுகிறீரா? எந்த வழிமுறையை நீ புறக்கணிக்கிறீரா? சுப்ஹானல்லாஹ். யாரை பார்த்து கேட்கிறார்கள்? அவர் என்ன ரூமுக்கு இருந்து சாராயம் முடிக்க போனா, இல்ல கஞ்சாடிக்க போனா? அவர் தொலைத்தானே, நோம்பு முடிக்கிற, திக்ரு செய்கிற, அல்லாஹ்வை நெருங்கிற வணக்கத்தில் தானே இருக்க போனார். அப்ப அவர் சொன்ன, லா வல்லாஹி யா ரசூலல்லாஹ், இல்லை அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் மீது ஆணையாக உங்களுடைய சுன்னத்தை நான் புறக்கணிக்க மாட்டேன், உங்களுடைய சுன்னத்தை தான் தேடுகிறேன். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபைன்னி அனாமு வ உஸல்லி வ உஸூமு வ உஃப்திரு, நான் தூங்குறேன், எழும்பி தொழுகிறேன், நோம்பு பிடிக்காம இருக்கேன், மனைவிகளோடு இருக்கேன். எனவே உஸ்மானே, அதுக்கு அடுத்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எனவே உஸ்மானே ஃபத்தகில்லா, அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்றார்கள். எப்படி வார்த்தை? என்ன சொன்னார்கள்? இரவெல்லாம் வணங்க துவங்கின சஹாபி மனைவியினுடைய ஹக்குகள் குடுபடாம தொடர்ந்து வணக்கத்தில் நாங்கள் யாரையெல்லாம் அவுலியா என்று சொல்லி புகழ்ந்து கொண்டு சும்மா கற்பனையில் எல்லாம் எவராவது ரோட்டில் பிச்சை எடுத்துக்கொண்டு அவர் ஒத்தருடைய பேசாமல் வாயை முணுமுணுத்துக் கொண்டு உலாவினால் அவரை வலியுல்லாஹ் என்கிறார்கள், அவரை பள்ளியில் கொண்டு அடக்கணும் என்கிறார்கள், அவர் இறைநேச செல்வர் என்கிறார்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? ஃபத்தகில்லா, அல்லாஹ்வை நீ பயந்து கொள். அப்படி என்றால் அல்லாஹ்வை பயந்து கொள் என்று யாருக்கு சொன்னார்? தொழாதவருக்கா? நோன்பு பிடிக்காதவருக்கா? தொழுகிறார், ஓவராக போகிறார். நோன்பு பிடிக்கிறார், நபியை விட ஓவராக போகிறார். மனைவி மக்கள் தேவையில்லை என்று போகிறார். இது கிடையாது. அதை சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்ன லிலைஃபிக அலைக ஹக்கா வ இன்ன லினஃப்ஸிக அலைக ஹக்கா ஃபஸும் வ அஃப்திர் வ ஸல்லி வ நம். உன்னுடைய வீட்டில் வர விருந்தாளிக்கும் சில கடமைகள் நீ செய்ய வேண்டும், உன் உடம்புக்கு சில ஹக்குகள் செய்ய வேண்டும். உடம்புடைய ஹக்கில் டைமுக்கு தூங்கித்தான் வணங்க வேண்டும்.
நான் தவம் இருக்கிறேன் என்று மரத்தடியில் 25 வருடம் இருந்தார் என்றால் அவர் ரசூலுல்லாஹ்வினுடைய சுன்னத்தை பின்பற்றியவர் அல்ல, இறைநேச செல்வராக முடியாது. அவரை இன்று மக்கள் சில அறிஞர்கள் மௌலைமார்கள் 25 வருடம் தவம் இருந்த வலியுல்லாஹ் இந்த காட்டிலே இருந்தார், அவரை சுற்றி மரத்தின் வேரெல்லாம் பிடித்து அவர் இந்த மாதிரி ஒன்றும் திங்காமல் இருந்தார். இது யார் காட்டிய வணக்கம்? இதற்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்கா? அவர் ஷைத்தானுக்கு பின்னால் போய்விட்டார். அவர் தெரிந்து போகவில்லை, ஆசையினால் போய்விட்டார். சஹாபாக்கள் ஆர்வக் கோளாறினால் நிறைய வணக்கம் செய்தால் நாம் அல்லாஹ்வுடைய அன்பை பெறலாம் என்றார்கள். அதற்குத்தான் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் மூலமாக வழிகாட்டினால் நீங்கள் நினைத்தபடி அல்லாஹ்வை நெருங்க இயலாது. அல்லாஹ்வை நெருங்குகின்ற முறையை காட்ட முஹம்மது நபி என்ற என்னுடைய தூதரை அனுப்பியிருக்கிறேன். அவர் எந்த வழியோ அந்த வழியில் போக வேண்டும். நீங்கள் புதிதாக மெதேட்டாக வணக்கங்களை உருவாக்க முடியாது. சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டிருப்பீர்கள். இவரை கேள்விப்படாத ஆன்மீகவாதிகள் இருக்க மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அவர்களையும் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சோடியாக்கினார்கள். அந்த சல்மானுல் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தருணம் வருகிறார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹுடைய வீட்டிலே வருகிற போது அவருடைய மனைவியை கண்டுவிட்டார். கச்சல் ஆடையிலே இருந்தார். இவர் நண்பர், ரசூலுல்லாஹ் சோடியாக்கிய நண்பர். அவர் வந்தாரு. வந்ததுக்கு பின்னாலே கண்டோன்னே என்னம்மா நீ இந்த கோலத்தில் இருக்கிறன்னு கேட்டுட்டார். ஹிஜாபுடைய வசனம் இறங்குறதுக்கு முந்தி அவர்கள் இருந்த நிலை ஆடை கஞ்சலாக இருக்கிறது. உனது நிலை இவ்வாறு இருக்கிறது கேட்டதுக்கு அவர் சொன்னா, உங்களுடைய சகோதரர் இருக்கிறாரே அவருக்கு உலகத்தில் ஒரு தேவையும் கிடையாது. அவர் பகலெல்லாம் நோன்பு நோக்கிறார், இரவெல்லாம் நின்று நடந்தார் என்று அவ புருஷனை பத்தி சொல்லிட்டார். அப்ப சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வை தேடி பாரசீக நாட்டிலிருந்து வந்து இஸ்லாத்தை தேடி வந்த சஹாபி. இமாம் இப்னு ஹுஸைமாவுடைய ஸஹீஹ் இப்னு ஹுஸைமாவிலே வரக்கூடிய ஆதாரமான செய்தி. அந்த ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் இதை சொன்னே அவர் இருந்தார். அபூ தர்தா வந்தார். இரவு நேரம் ஆயிற்று. இரவு நேரமான வீட்டுக்கு வந்த விருந்தாளி அல்லவா, அவர் அவருக்கு சாப்பாடு வச்சு சாப்பிடு என்றார். நண்பர் சாப்பிட சொல்கிறார் வீட்டுக்காரர். அப்ப அவர் சொன்னார், ஆஹா நீயும்பா, நீ வந்து என்னோட சாப்பிடு என்றார். ரலியல்லாஹு அன்ஹு நீ சாப்பிட்டாத்தான் நான் சாப்பிடுவேன் என்றார். அப்ப அவர் வந்து சாப்பிட்டார். சாப்பிட்டுட்டு பின்னால தூங்கணும் தானே, சல்மான் பாரிசி தூங்க போனா இவர் நின்று வணங்க தோங்குறார். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர் வணக்கத்தில் இருக்க தோங்கினார். அவர் சரி அஞ்சு உடு படு படுக்கிற வேலையை பாரு. கூட்டாளி நண்பர் சல்மான் பாரிசி தன்னுடைய குடும்பம் கோத்திரத்தை எல்லாம் இழந்து அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார், நெருப்பு வணங்கியாக இருந்தார். ஒவ்வொன்றிலும் இருந்து மாறி மாறி இஸ்லாத்துக்கு நபிகளாரை தேடி இஸ்லாத்துக்கு வந்தவர் தன்னுடைய நண்பரை படுக்க வைத்து விட்டார். அதுக்கு பின்னால ஃபலம்மா கான ஃபி ஆகிரில் இரவினுடைய கடைசி பகுதி ஆன போது இப்ப அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவரை படுக்க வச்சானே, அப்ப அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எழும்பி வணங்கினார். இப்ப வணங்கு வேண்டார். கடைசி இரவு மூணா புரிச்சு கடைசி இரவு இருந்தானே, இப்ப வணங்கு வேண்டார். சரி வணங்கியாச்சு. சுபஹுக்கு ரசூலுல்லாஹ் சந்திக்க தானே வேணும். ஃபஜ்ருக்கு பள்ளிக்கு போறாங்க. போனா இப்ப அபூ தர்தா என்ன செய்வார், யா ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி எல்லாம் நடந்தது என்று அவர் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இந்த செய்தி சொல்லப்பட்ட போது இப்படி நடந்தது, சல்மான் இப்படி நடந்து கொண்ட விதம் சரியா என்றொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்மான் சொன்னதுதான் சரி, சல்மான் சொன்னதுதான் சரி. என்றால் சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு அன்றிரவு அவருக்கு சொன்னார், என்ன சொன்னார், இன்னலி ரப்பிக அலைக ஹக்கா, நீ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய சில கடமை இருக்கிறது. ஒலி நஃப்ஸிக அலைக ஹக்கா, உன்னுடைய இந்த உடம்புக்கு செலுத்த வேண்டிய சில ஹக்கு இருக்கிறது. ஒலி அஹ்லிக ஒலி வைஃபிக அலைக ஹக்கா, உன் வீட்டு விருந்தாளிக்கு உன் பொஞ்சாதிக்கு செய்ய வேண்டிய ஹக்கும் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் உரிய ஹக்குகளை சரியாக நீ கொடுக்க வேண்டும் என்றுதான் இரவு சல்மான் சொன்னார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவர்கள் தான் அல்லாஹ்வுடைய யார் சஹாபாக்கள், உலகத்தில் பட்டற்று வாழ்ந்தவர்கள். ஒருவர் அளவு மீறி வணங்க போன போது அப்படி அல்லாஹ்வை நெருங்க முடியாது, ரசூலுல்லாஹ் காட்டின முறைப்படிதான் அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்று வழிகாட்டினார்கள். கடைசியாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நிறைய ஆதாரங்களை காட்டினாலும் சொல்லுகிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, என் தாய்மார்களே, நீங்கள் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுவதற்காக ஆங்காங்கே சில சேகரம் சென்று திக்ரு செய்வீர்கள். உங்களுடைய நோக்கம் நல்லம், அல்லாஹ்வுடைய அன்பு பெற வேண்டும். பாருங்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாருடைய சஹாபாக்களில் மிக பெரும் ஆலிமாக கருதப்பட்ட சஹாபி. அந்த சஹாபி ஒரு நாள் சுபஹு தொழுகைக்கு வருகிறார்.
அவரோடு அபு மூசல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வருகிறார்கள். 2 சஹாபாக்கள். நபிகளாருடைய மரணத்தின் பின் இவர்கள் கூஃபாவிலே இருக்கிறார்கள். பள்ளிக்கு வருகிறார்கள். பள்ளி வாசலிலே ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. என்னன்னு தெரியுமா? ஆங்காங்கே கொஞ்சம் பேர் சுபஹு நேரம், இன்னும் இமாமத்து தொடங்கவில்லை, மக்கள் நேரத்தோடு வந்தவர்கள் ஜமாத்து நடக்கங்காட்டிலும் காத்துக்கிறார்கள். அப்ப அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வருகிறார்கள். அப்ப அந்த நேரவழிக்குள் ஆங்காங்கே வட்டம் வட்டமாக உட்கார்ந்து கொண்டார்கள். அந்த வட்டத்தடியில ஒருவர் என்ன சொல்லார் என்றால், இது சஹாபாக்கள் உள்ள காலம் ரசூலுல்லாஹ் மௌத்தானதுக்கு பிறகு அங்க வட்டம் வட்டமாக தாபீன்கள் காலத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். என்ன செய்கிறார்கள்? ஒரு வட்டமாக இருந்து திக்ர் செய்கிறார்கள். எப்படி? ஒருவர் சுப்ஹானல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ் 100 தரம் சொல்லுங்கள் என்று சொல்றார். ஷேக் சொல்வாரே, ஷேகுடைய கையில தஸ்மமணி இருக்கும், அவர்கள் பொடிக்கற்களை வச்சு வட்டமாக இருந்து சொல்லுகிறார், எண்ணுகிறார் 100 தரம். சுப்ஹானல்லாஹ் 100 தரம் சொல்லுங்கள், அல்லாஹ் அக்பர் 100 தரம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இது புதிசாக இருந்தது. யாருக்கு? நபிகளாரோடு காலத்தை கழித்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் அபூ மூஸா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹுக்கும். என்னடா நபின காலத்தில் இல்லாத ஒரு விடயம். வந்து நின்றார்கள். வந்து நின்று கேட்டார்கள். அந்த ஒரு சபைக்கு வந்து கேட்டார்கள். அந்த கேள்வியை பாருங்கள். என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? மா ஹாலல்லதி அராக்கும் தஸ்னஊன், இதோ நீங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிற விடயம் என்ன என்று கேட்டார்கள். என்ன செய்றீர்கள் கேட்டார்கள். நபிகளாரோடு நாங்கள் வாழ காலத்தில் இப்படி வளர்ச்சி இருந்து எல்லோரும் பொடிக்கல்லை வைத்துக் கொண்டு ஒருவர் சொல்ல மற்றவர் 100 தரம் திக்ர் செய்கிறது இருக்கிறது. நம்முடைய சமுதாயத்தில் இப்ப பள்ளிவாசலில் நடக்கிறது, திக்ருடைய ஹலராக்களை செய்கிறோமே, இந்த முறை அன்று ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை. அல்லாஹ்வை திக்ர் செய்யணுமா? எவ்வளவு திக்ர் செய்யுங்கள், தனித்தனியாக செய்யுங்கள். சுப்ஹானல்லாஹ் என்று நீங்கள் எந்த நேரமும் சொல்லலாம், அல்ஹம்துலில்லாஹ் என்று எவ்வளவும் சொல்லலாம், பாத்ரூமுக்கு இருக்கிற நேரத்தை தவிர. அப்ப இது அந்த சஹாபிக்கு, நபிர தோழர் சஹாபிக்கு புதுசாக இருந்தது. அப்ப கேட்ட நேரம் சொன்னார்கள், நாங்கள் இந்த பொடிக்கற்களை கொண்டு என்ன செய்கிறோம்? லா இலாஹா இல்லல்லாஹ்வை, அல்லாஹ் அக்பரை, தஸ்பீஹை எண்ணுகிறோம் என்றார். அப்ப அவர் சொன்னார், உங்களுடைய நன்மை வேஸ்டாக மாட்டாதுங்கிறதுக்கு நான் பொறுப்பு நிற்கிறேன், பாவங்களை கணக்கிடுங்கள் என்றார். ஏனென்றால் ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு பின் 33 எண்ண கற்றுத் தந்தார்கள். இந்த மாதிரி இடைக்கடை செய்கிற திக்ரை இப்படி வட்டமாக இருந்து செய்கிற முறையை கற்றுத்தரவில்லை என்பதால் சொல்லிவிட்டு அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். வளர்ச்சிக்கு இருந்து திக்ர் செய்திக்கு இருந்தவர்களை பார்த்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நான் அல்ல, உத்தம சஹாபி, சஹாபாக்களின் முக்தி, நபிர காலத்தில் குர்ஆனிலே சஹாபி என்ன சொன்னார்? வைஹக்கும் யா உம்மத முஹம்மத், முஹம்மதுடைய உம்மத்தினரே உங்களுக்கு கேடு உண்டாகிரும், நீங்கள் இவ்வளவு வேகமாக அழிஞ்சு கொண்டு போகிறீர்களே. நபிகளாருடைய சஹாபாக்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்கள். நபிகளார் பாவித்த பாத்திரம் இன்னும் உடைந்து போகவில்லை. நபிகளார் உடுத்த உடுப்பு இன்னும் இத்து போகவில்லை. அதற்கிடையில் நீங்கள் வழிகேடை திறந்து விட்டீர்களே, வழிகேட்டின் கதவை நீங்கள் திறந்து விடுகிறீர்களே என்று பாஞ்சுழுந்தார் அந்த மக்கள் மீது. இவர்களுக்கு ஆச்சரியம், என்னடாது, நாம அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காக வளர்த்திருந்து திக்ர் செய்கிறோம், பள்ளிக்குள்ள இருந்து ராத்திப் செய்கிறோம், கொஞ்ச நேரம் இருக்கு அதை யூஸ் பண்ணுவோம் என்று செஞ்சுக்கிறோம். இந்த ஆள் இப்படி சொன்னார். இந்த ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொன்னார், நாங்கள் நன்மை நாடித்தானே செய்தோம் என்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர் அந்த சஹாபி கேட்டார். அந்த சஹாபி சொன்னார், ஒரு வார்த்தை சொன்னார், ஒன்று, நீங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை விட ஒரு சிறந்த மார்க்கத்தில் இருக்கணும், இல்லையா முஃப்ததியு பாபல் லலாலா, வழிகேட்டின் கதவை நீங்கள் திறக்கக்கூடியவர்களாகிவிட்டீர்கள். வழிகேடு என்று அன்று யார் ஃபத்வா கொடுத்தார்? ரசூலுல்லாஹ் காட்டித்தராத முறையில் திக்ர் செய்த சமூகத்தை பார்த்து வழிகேடு என்றார். திக்ர் செய்வது வழிகேடு அல்ல, நபிகளார் காட்டித்தராத முறையில் திக்ர் செய்வது வழிகேடு. வளர்ச்சிருந்து ராத்திப் என்ற பெயரிலே செய்வது இது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை. யார் ஃபத்வா கொடுத்தார்? அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத். இதை சொன்னால் நீங்கள் சிலருக்கு விளங்க மாட்டார். அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு விளங்குறதுக்காக ஒரு சின்ன உதாரணம். என்ன உதாரணம்? பள்ளி வாசல்ல 5 நேரம் பாங்கு சொல்லுவாங்க. அதே நேரம் ஒருவர் பள்ளியை கட்டினார். ஒருவர் ஒரு பள்ளியை கட்டினார். பள்ளியை கட்டி 10 நேரம் பாங்கு சொல்லி 14 ரக்காத்தை 34 ஆக்கி தொழுகிறார். இவருக்கு என்ன சொல்வீர்? நல்ல விஷயம், 10 தரம் பாங்கு சொல்லுங்கள் என்று சொல்வீங்களா?
நீங்கள் எல்லாம் 5 நேரம் தொழுகிறீர்கள், நான் 10 நேரம் தொழுகிறேன், 34 ரக்காத்து என்று சொல்றவரை பார்த்து நல்ல செயல் என்று சொல்வேலா, நீ வழிகடன் என்பேலா? வழிகடன் என்று சொன்னால் அவர் என்ன கேட்காரு? நான் என்னடப்பா செஞ்சேன், அல்லாட பெயரைத்தானே சொல்றேன், அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லத்தை கொஞ்சம் கூட தரேன் சொல்றேன் என்று சொன்னா சரி வருமா? அது திக்ருதானே, சரி வரும் என்று சொல்வேலா? என் அன்புக்குரிய சகோதரிகளே, என் அன்புக்குரிய ஹஸ்ரத்துமாரே, சொல்வேலா? 34 ரக்காத்து தொழுகைதானே, நன்மைதான் என்று சொல்வேலா? இப்ப அவர் ஒரு நோட்டீஸ் ஒன்று அடிக்கார். யார்? அந்த மனிதர். தொழுவதற்கும் திக்ரு செய்வதற்கும் தடையா என்று நோட்டீஸ் அடிக்கார். தொழலாம் என்றா சென்ன 5 நேரம் தாண்டா வாப்பா ரசூல்லா தொலைச்சென்ன, அது மாதிரி தொழன்றதுக்கு அவன் தலைப்பு போறான், தொழுவதற்கும் திக்ரு செய்வதற்கும் தடையா என்று. அப்ப நீங்க என்ன சொல்வேன் மௌலைமார்கள்? தம்பி தொழுங்கோ, ரசூலுல்லா எங்களுக்கு 5 நேரம் தான் மார்க்கமாக்கினார், 5 நேரம் தான் வாங்கு சொன்னார், நாம நினைச்சபடி மார்க்கத்திலே கை வைக்க இயலாது என்று சொல்லித்தானே அவரை அடக்குவேல். இது விளங்குதா இல்லையா? இது மாதிரி தான் நாங்க என்ன சொன்னோம் தெரியுமா? அவுலியாக்கள் இருக்கிறார்கள், நாம் நினைச்சவர் எல்லாம் அவுலியா அல்ல, அதை ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டும், இவர் வலியுல்லாஹ். நாம் அடையாளங்களை வைத்துக் கொண்டு அவர் வலியுல்லாஹ் வலியுல்லாஹ் என்று அவரை கண்ணியப்படுத்துறோம் என்ற பெயரால் அவரிடத்திலே கபரை கட்டக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லஅனல்லாஹுல் யஹூத், யூதர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். புகாரி பெரிய பள்ளியிலே ஓதக்கூடிய புகாரி கிரந்தத்திலே வருகிறது, சின்ன பள்ளியிலே ஓதக்கூடிய டவுன் பள்ளியில் ஓதக்கூடிய முஸ்லிம் கிரந்தத்திலே வருகிறது ஹதீஸ். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், முன்பந்த சமுதாயத்திலே இதா மாத்தபியும் ரஜுலுன் சாலிஹுன், ஒரு நல்ல மனிதர் மரணித்தால் பனோ அலா கப்ரிஹி மஸ்ஜிதா, அவருடைய கபர் அடக்கப்பட்ட இடத்தில் ஒரு பள்ளி வாயிலை கட்டி விடுவார்கள். முன்வந்த சமுதாயத்தில், யூத கிறிஸ்தவ சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள் ஒரு நல்ல மனிதர் என்று வாழ்ந்த சாலியான மனிதர் மரணித்தால் அவரை அடக்கிய இடத்திலே கபரை கட்டி விடுவார்கள். உலாயிக ஷிராருல் ஹல்கி இன்தல்லாஹி யௌமல் கியாமா. அவர்கள் நல்லவர்களா? ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த ஹதீஸை நீங்கள் எந்த மௌலைமாடம் போய் கேட்கலாம், புகாரியில் இருக்கா இல்லையாண்டு. இல்லை என்றால் அவர்களிடம் இருக்கிற புகாரியை கொண்டு வாருங்கள், எடுத்து காட்டுகிறோம், கூட்டிக் கொண்டு வாருங்கள். இல்லாட்டி என்னை கூப்பிடுங்கள், இல்லை என்றால் நான் பெற தயாராக இருக்கிறேன். என்ன சொல்கிறார் ரசூலுல்லாஹ்? இவ்வாறு நல்லடியார்கள் அடக்கப்பட்ட இடத்தில் கபறுகளை கட்டியவர்கள் அவர்கள் மறுமையில் அல்லாஹ்விடத்தில் மிக கெட்டவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நல்லடியார்கள் இருக்கிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹும், யாரும் மறுக்க முடியாது. நாம் நல்லடியார் ஆகலாம், ஆனால் நான் நல்லடியாரா அல்லது பொல்லாதவர் என்பதை என் ரப்பு தான் அறிவார். ஒரு இறைநேசனா என்பது எனக்கு தெரியா, என் ரப்புக்கு தெரியும். ஆனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஆனால் கடைசியாக ஒரு விடயத்தை சொல்கிறேன். என் அன்பிற்குரிய மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஷேக்மார்களே, மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய மௌலைமார்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் மரணிக்க இருக்கிறோம், மஹ்ஷர் மைதானத்தில் எழுப்பப்படுகிறோம். இதிலே ஒரு விடயம் என்ன தெரியுமா? ஒரு சாரார் மௌலைமார்களை ஒரு சாரார் அல்ல ஷேக்மார்களை ஒரு சாரார் அறியாமல் செய்கிறார்கள், அவர்களுக்கு விளப்பம் காணாது, படித்தது போதாது. இன்னொரு சாரார் காசுக்காக செய்கிறார்கள். எவர் எப்படி செய்தாலும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத முறைகளை இறைநேசத்தை பெறுவதற்கு வழி என்று சொன்னால் அது வழிகேடாக ஆகிவிடும். மறுமை நாளையிலே கடைசியாக குர்ஆன் வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு முடிக்கிறேன். அல்லாஹு தஆலா சூரத்துல் ஆராஃப் 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இத்தபிஉ மா உன்சில இலைக்கும் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பிடமிருந்து எது உங்களுக்கு இறக்கப்பட்டதோ அதை பின்பற்றுங்கள், ரப்பிடமிருந்து இறக்கப்பட்டதை பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ மின் தூனிஹி அவுலியா, வலா தத்தபிஉ மின் தூனிஹி, ரப்பிடமிருந்து இறக்கப்பட்டதே அது வஹி குர்ஆன் ஆதாரமான ஹதீஸ், அதை விட்டு விட்டு அவுலியாக்களை பின்பற்றாதீர்கள். வலா தத்தபிஉ மின் தூனி அவுலியா,
அந்த ஷேக் சொன்னார், அந்த பெரியார் சொன்னார், அல்லது அந்த ஹஸ்ரத் சொன்னார் என்று ரசூலுல்லாஹ்வுடைய வழியை விடாதீர்கள். எங்களுக்கு ஆகப்பெரிய ஷேக் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆகப்பெரிய அமீர் ரசூலுல்லாஹ், ஆகப்பெரிய இறைநேசர் ரசூலுல்லாஹ், ஆகப்பெரிய குதுபுல் அக்தாப் ரசூலுல்லாஹ். அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறை தான் சொர்க்கத்துக்கு போறதுக்கு வழி. அதனால் தான் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னார்கள், இத்தபிஉ வலா தப்ததிஉ ஃபகத் குஃபீதும். ரசூலுல்லாஹ்வை பின்பற்றுங்கள், புதிதாக நபிகளுடைய மரணத்துக்கு பின் உருவாக்க வேண்டாம் என்பதை அன்று அந்த சஹாபி சொன்னார். ஏனென்றால் போதுமான அளவிற்கு அன்று ரசூலுல்லாஹ் சொல்லி தந்து விட்டார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, மறுமை நாளையிலே மக்கள் அறியாமையினால் அல்லது சிலருடைய பிழையான வழிகாட்டலினால் அவர்கள் வழிகட்டு போனவர்கள் நரகத்திலே போடப்படுவார்களே. அந்த வேளையில் யௌம துகல்லபு வுஜூஹுஹும் பின்னார், நரகத்திலே அவருடைய முகங்கள் வாட்டப்படக்கூடிய நாளையில் அவர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? யா லைதனா அதானல்லாஹு வ அதானர் ரசூலா, நாங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டிருக்க கூடாதா? நரகத்தில் போடப்படுகிற போது என்ன வார்த்தை சொல்வார்களாம்? அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் வழிபட்டிருக்க கூடாதா? நாங்கள் இப்ப என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? ரசூலுல்லாஹ்வுடைய வழியை எடுங்கள், மற்ற வழி சொர்க்கம் போவதற்கு வழி அல்ல. இதுதான் எங்களுடைய பேச்சு. இது என்ன தவறு? அருமை ரசூலுல்லாஹ் அன்று காட்டியதை விட சிறந்த வழி கிடையாது. அவர் காட்டாத எதுவும் மார்க்கமாக ஆகாது. அந்த ரசூலுல்லாஹ்வுடைய வழி இருக்கிறதா பாருங்கள், ஆதாரமான ஹதீஸ் இருக்கிறதா பின்பற்றுங்கள். பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றினால் என்ன நடக்கும் தெரியுமா? குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்ஸாபிலே சொல்லுகிறான், எங்களுக்கு அச்சமூட்டுகிறான். நரகத்தில் இருப்பவர்கள் சொல்வார்களாம், ரப்பனா இன்னா அதானா சாததனா வ குபரானா ஃபஅல்லூனா சபீலா. ரப்பே, நாங்கள் எங்களுடைய செய்யதுமார்களுக்கும் எங்களுடைய பெரியார்களுக்கும் அல்லவா நாங்கள் வழிபட்டு விட்டோம், அவர்கள் எங்களை வழிகேட்டிலே செலுத்தி விட்டார்கள். உலகத்திலே அல்லாஹ் ரசூல் சொன்னதை விட்டுவிட்டு பெரியார் 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 ஷேக் செய்யது என்று போனதால் அவர்கள் எங்களை வழிகேட்டில் ஆக்கிவிட்டார்கள். அதனால் நாங்கள் இப்ப நரகத்தில் இருக்கோம் என்று சொல்லிவிட்டு, ரப்பனா, எங்களுடைய ரப்பே, ஆத்திஹிம் ضعفين من العذاب, எங்களுக்கு நீ தரக்கூடிய அந்த தண்டனை இருக்கல்லவா, இதில் 2 மடங்கு தண்டனையை அந்த ஷேக் செய்யது எங்களை வழிகாட்டிலே வழி நடத்திய அவர்களுக்கு கொடுப்பாயாக. அவர்கள் மீது அன்ஹும் லானன் கபீரா, மிக பெரும் சாபமாக அவர்களை சாபமிட்டு விடு என்று நரகலோகத்திலிருந்து சொல்வார்களாம். இதனால் அன்பிற்குரிய சகோதரர்களே, அல் குர்ஆனை படியுங்கள், ஆதாரமான ஹதீஸ்களை படியுங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை, ஆதாரமான செய்தியை அழகாக மறைக்காமல் சொல்லுங்கள். இதோ இந்த அக்கரைப்பத்து டவுன் பள்ளியிலே இப்ப ஒரு 30 வருஷம், அதற்கு முந்தி கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒரு கால் என்னை முஸ்லிம் கிரந்த போத கூப்பிட்டார்கள். நான் போனேன். முஸ்லிம் கிரந்தத்தில் ஜனாசாவுடைய பாடத்தை எடுத்தேன். ஜனாசாவுடைய பாடத்தை எடுத்து, கபரு இருக்கிற இடத்தில் பள்ளி கட்டக்கூடாது, கட்டப்பட்ட பள்ளியை இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் கட்டப்பட்ட கபரை உடைக்க வேண்டும் என்று சொல்றார் என்ற ஹதீஸை, அவருடைய கூற்றை அவர்கள் வாசிக்கிற அந்த முஸ்லிம் கிரந்தத்தின் விரிவுரையிலே அதில் உள்ளதை எடுத்து நான் அன்று சொன்னேன். இப்படி ஹதீஸ் இருக்கிறது, இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் இப்படி சொன்னார், ஷாஃபி மத்ஹபுடைய தீர்ப்பு அப்படி, இது பாவம் என்றெல்லாம் சொல்லுகிறார் என்றேன். அன்றோடு நம்மளை நிறுத்தி விட்டார்கள். கூப்பிடுவதில்லை, மார்க்கம் சொல்வதற்கு தடை வந்து விட்டது. அதனால் தான் நாங்கள் தனிப்பள்ளி கட்டியாவது மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்ல வேண்டும் என்று களத்தில் இறங்கினோம். மக்களுக்கு அறியாமல், அறிவீனமாக, தெரியாததால் மக்கள் இருக்கின்ற கொலையிலே அவர்களை வழி நடத்துகிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, நீங்கள் எங்களை நினைப்பீர்கள் இவர் தௌஹீத் ஜமாத் என்று. அல்லாஹ் மீதானையாக நான் ஒரு ஜமாத்தும் இல்லை, நான் தௌஹீதும் இல்லை, தப்லீகும் இல்லை, ஜமாத் இஸ்லாமியும் இல்லை. நான் ஒரு முஸ்லிம். முஸ்லிம்கள் இயக்க பெயர் வச்சு பிரியக்கூடாது, அது பிழை. அதை 30 வருஷமாக சொல்லி வருகிறேன். முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வச்ச பெயர் முஸ்லிம். எங்களுக்குள் கருத்து வேறுபாடு வரலாம், எனக்கும் இன்னொருவருக்கும் கருத்து வேறுபாடு ஒரு அசரத்துக்கு நாம் அழகான முறையில் உட்காருவோம்.
குர்ஆனையும் ஹதீஸையும் வைத்து பேசுவோம். எங்களுடைய கருத்து வேறுபாடை நாங்கள் தீர்த்துக் கொள்வோம். இதுதானே அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே வழிகாட்டினான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களின் நோக்கம் உண்மையை நீங்கள் வழங்குவது. ஆனால் தான் சமுதாயத்தில் உள்ள அநாகரிகங்கள், அனாச்சாரங்கள், சமூக கொடுமைகளுக்கு எதிராக இப்போது கிட்டத்தட்ட 35 வருஷமாக பிரச்சாரம் செய்கிறோம். சீதனம் என்கிற கொடுமை இந்த ஊரிலிருந்து முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு பெற்றோரும் உங்களுடைய பொம்பளை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுப்பதை போன்று 2 மடங்கு சொத்துக்களை கொடுக்க வேண்டும். அது என் கட்டளை அல்ல, உங்களை படைத்த ரப்பு சூரத்துன் நிசாவிலே 11ஆம் வசனத்திலே சொல்கிறான், யூசிக்குமுல்லாஹு ஃபீ அவுலாதிக்கும் லிzzakari மிஸ்லு ஹல்லில் உன்தையைன். உங்களுடைய பிள்ளை விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் நீதமாக நடக்குமாறு கட்டளையிடுகிறான். ஆண் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஆண் பிள்ளைக்கும் பெண்ணுக்கு கொடுபடக்கூடிய 2 மடங்கு சொத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இது அல்லாஹ் விட்ட கட்டளை. ஆனால் நமது ஊரிலே ஆம்பளை பிள்ளைகளுக்கு பெரும்பாலும் கொடுபடுவதில்லை. எல்லாவற்றையும் பொம்பளைக்கு கொடுத்து விடுகிறீர்கள். இது மிகப்பெரிய அநியாயம், கர்மம். இப்படி கொடுப்பது பாவம், அநியாயம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இந்த கொடுமை நீங்க வேண்டும். அதற்காக மௌலைமார்கள் களத்தில் இறங்கி பிரச்சாரம் செய்ய வேண்டும், பள்ளி வாயிலே இதை சொல்ல வேண்டும். ஆனால் துரதிர்ஷ்டவசமான நிலை என்ன தெரியுமா? அவ்வாறு எல்லாவற்றும் எல்லா ஆம்பளைகளுக்கு சேர வேண்டியதையும் பொம்பளைகளுக்கு கொடுத்து விட்டதால் அதிலேயே மௌலைமார்கள் சந்தோஷமாக சுபபோகமாக வாழ்வதால் அல்லாஹ்வுடைய இந்த சட்டத்தை சொல்ல வருகிறார்கள். இல்லை, இதோ பக்கத்தில் உள்ள அட்டாளச்சேனை மதரசா, ஷர்கியா மதரசா, காத்தாங்குடியில் இருக்கிற பலாஹி மதரசா, சம்மாந்துறையில் இருக்கிற தப்லீக் மதரசா, வெலிகமையில் இருக்கிற பாரி மதரசா, எல்லா மதரசாக்களிலும் இதே சட்டம் படிச்சு கொடுப்படுகிறது. ஆம்பளைக்கு 2 பங்கு சொத்து கொடுக்க வேண்டும், 1 பங்கு தான் பொம்பளைக்கு. இதை மீறுவது பாவம், ஹராம், நரகத்துக்கு போற தண்டனை என்கிற சட்டம் எல்லா மதரசாவிலும் படிச்சு கொடுக்கிறார்கள். ஆனால் மௌலைமார்கள் அதை சொல்ல பின்வாங்கி விட்டார்கள். அவர்கள் உலகத்தின் மோகத்தினால் சொல்லவில்லை என்பதற்காக நம்மால் அவ்வாறு இருக்க முடியாது என்பதால் மேடை போட்டு போட்டு மூல முடுக்கு சந்திகளில் எல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஏன்? சொர்க்கம் போக வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து சொர்க்கம் போக முடியாது. இந்த பூமியிலே அல்லாஹ்வின் கட்டளையை, ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை நிலைநாட்டுவதுதான் எங்களின் நோக்கம். அந்த பிரச்சாரத்தில் நாங்கள் எந்த இயக்கமும் சார்ந்தவர்கள் அல்ல. தௌஹீத் ஜமாத், அந்த ஜமாத்துகளே பிழை. ஜமாத் எத்தனை ஜமாத்தாக இந்த முஸ்லிம்கள் பிளந்து பிரிவுபட்டிருக்கிறார்கள். எனவே அன்பிற்குரிய சகோதரி, இதை கூறி முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.